Very good morning, my dear students. In today's video session, we'll be learning from Unit 5, 13th chapter, Concept of Marketing and Marketer. First, let us see the definition and meaning of market. Market is a word that came from Latin. Okay, it is a Latin word, marketus. So, from marketus, it came to market, which means trade. Trade means buying and selling. Then commerce, distribution. So all the products after buying or selling, it will be distributed to the concerned places. Now we'll see the definition of market. According to Clark and Clark, a market is a center or an area in which the forces leading to exchange title to a particular product operate and towards which the actual goods tend to travel. So it is a place, a particular region, a particular center for all the business activities to take place. All the buying and selling of goods and exchange of products will take place. What is the need for market? Why we need a market? It is to exchange goods. It is a place where we exchange. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்று வாங்க முடியும், இல்லை விற்க முடியும். And then to adjust demand and supply by price mechanism. எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலும் அதில் வந்து அதிகமான டிமாண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக அதோடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் they'll be selling. To improve the quality of life of the society. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போ இருக்கிற அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோ இல்லை அப்போ இருக்கிற ட்ரெண்டில் எப்படிலாம் வந்து அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லேட்டஸ்ட்டாக இருக்க ப்ராடக்ட் வில் பி கம்மிங் டு நோ. ஸோ இது எப்படி நமக்கு தெரிய வரும்னா மேபி இன் மார்க்கெட் பிஃபோர் அண்ட் ஆல் ஒன்லி வைல் எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸ் வில் கம் டு நோ. புதுசாக ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் போனால் தான் தெரியும். பட் நவ் இட் இஸ் நாட் லைக் தட். த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட், த்ரூ மீடியாஸ், தெர் ஆர் மெனி வேஸ் டு கிவ் ப்ரொமோஷன் ஆர் டு கிவ் அட்வர்டைஸ்மெண்ட் டு த பப்ளிக். அது பப்ளிக் தெரிய வரத்துக்கு நிறைய முறைகள் இருக்குது. தென் டு இன்ட்ரடியூஸ் நியூ மோட்ஸ் ஆஃப் லைஃப். புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வருதுனாலும் அது மார்க்கெட்டில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். புதுசாக ஒரு ப்ராடக்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் டு டெவலப் த ப்ராடக்ட் பை என்ஹான்சிங் மார்க்கெட் செக்மெண்ட். ஏற்கனவே இருக்க ப்ராடக்ட்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கா, இல்லை ஏன் வந்து யாரும் அவ்வளோ வாங்கலை, எவ்ரி திங் தேல் கம் டு நோ. தேல் ரீட் த பீப்புள்ஸ் மைண்ட். எதனால் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ யாரும் வாங்கலை, இல்லை எதனால் வந்து இது ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு, எவ்ரி திங் தேல் கம் டு நோ ஒன்லி இன் மார்க்கெட்டிங். Then classification of markets. These markets are thus divided into 8 types. Now we'll see one by one. First one, on the basis of geographical area, it is thus divided into 4 types, that is family market, local market, national market and world market. Here in family market, here the goods or services, it will be exchanged within a family or close members of the family. அதாவது இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே அவங்களுடைய குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபேமிலி மீன்ஸ் விதின் தேர் ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு மட்டுமே அவங்களுடைய குட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. தென் லோக்கல் மார்க்கெட். லோக்கல் மார்க்கெட் இட் இஸ் அ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பிலாங்கிங் டு அ லோக்கல் ஏரியா. அவங்க இருக்கிற அந்த சுற்று வட்டாரம் மட்டும்தான், அவங்களுடைய சரௌண்டிங்ஸ் மட்டும். ஓகே, அந்த எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த சரௌண்டிங்ஸ் மட்டுமே they'll be exchanging their goods and services. Then national market, we know that it is within a country, ஒரு நேஷனுக்குள்ளவே all the products will be exchanged. International market or world market is between the countries. country ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அவங்க குட்ஸ் விற்கிறதோ இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம வாங்குறதோ, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். செகண்ட் ஒன், on the basis of commodities or goods. Here we have 3 types, that is product market, stock market and bullion market. Product market, we already know that a particular product will be sold. Here example it's given agricultural product, அதாவது விளைய வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி தருது இல்லையா. ஸோ that will come here in product market. Stock market, we already know that
It deals with stocks and shares, bonds, securities. இதெல்லாமே வந்து stock market. Bullion market, they deal only with silver and gold. Then on the basis of economics, so on the basis of economics, it is divided into two types. A market is said to be a perfect and a market is said to be an imperfect market. Now we'll see what is a perfect market. A perfect market na எப்படி இருக்கணும்? It must have a large number of buyer and sellers. Okay, so buyers and sellers எப்பயுமே இருந்துட்டே இருக்கணும். And then the prices should be uniform throughout the market. எல்லா அவங்க அந்த இருக்கிற அந்த மார்க்கெட்டில் ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு வந்து ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. சப்போஸ் நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்க கடையில் மேபி ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே வந்து நம்ம கொஞ்சம் தூரமாக போய் ஒரு கடையில் வாங்கும்போது அதோடைய ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கே நம்ம போய் அந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஒரு குட்ஸ் ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன்னா அதை நான் எந்த இடத்துல வாங்கினாலும் அது ப்ரைஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இட் ஷுட் பி த ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ். தென் buyers and sellers have a perfect knowledge of market. வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் பற்றின எல்லா நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். தென் the goods can be moved from one place to another without restrictions. ஒரு குட்ஸ் வந்து ஒரு ஏரியாவில் இருந்தோ இல்லை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறதுனா கூட there should not be any restrictions for that. Then the goods are identical or homogeneous. It should be remembered that such type of markets are rarely found. So here identical or homogeneous, that means the goods should be the same in structure, quality. ஓகே, ஸோ கம்பேர் பண்ணும்போது எல்லாமே சிமிலராக அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும், சேமாக இருக்கணும். தட் இஸ் ஐடென்டிக்கல். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட், இந்த பர்ஃபெக்ட் மார்க்கெட் வந்து ரொம்ப ரேர் தான். மெனி பிளேசஸ் தே ஒன்ட் பி ஹேவிங் திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட். Now we'll see what is imperfect market. An imperfect market, it is a place where the products are similar. ப்ராடக்ட் ஒரே மாதிரியான ப்ராடக்ட் இருக்கும், பட் சேமாக இருக்காது. அண்ட் தென் த ப்ரைஸஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் சேம் ப்ராடக்டாக இருந்தாலும் வேறு ப்ரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க. தென் தேர் இஸ் த லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். அந்தளவுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்டில் வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்த மாட்டாங்க. தெர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த மூமெண்ட் ஆஃப் குட்ஸ். அதே மாதிரி குட்ஸை வந்து வேறு ஏரியாவுக்கோ இல்லை வேறு ஸ்டேட்டுக்குமே வந்து தில் ரெஸ்ட்ரிக்ட். சில ப்ராடக்ட் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும், சில ப்ராடக்ட் வந்து அதுக்குன்னு தனி டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வைப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் வில் ஹேப்பன் இன் இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். தென் த ஃபோர்த் ஒன், ஆன் த பேசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ ஹவ் தே வில் டிரான்சாக்ட் த குட்ஸ். தே ஆர் டூ டைப்ஸ், தட் இஸ் ஸ்பாட் மார்க்கெட் and future market. Spot market, it is nothing but immediate. Okay, spotல நடக்கும் எக்ஸ்சேஞ்ச். உடனே immediate they'll be buying and selling. காசு உடனே கொடுத்து உடனே குட்ஸ் வாங்கிடுவாங்க. அண்ட் தி செல்லர் ஆல்சோ இமீடியட்லி will be transacting the goods. ஸோ இமீடியட்டாக நடக்கிறதுக்கு பேர் என்னென்னா ஸ்பாட். ஓகே, ஸ்பாட் மார்க்கெட். ஃப்யூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது ஹியர் ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பேசி முடிச்சிருவாங்க. இந்த பொருளை வந்து நான் இந்த டேட்டுக்கு நான் உங்களுக்கு சப்ளை பண்ணிடுறேன். பட் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, they'll get advance. ஸோ மணி வந்து ஒரு பார்ட், சப்போஸ் 10,000 குட்ஸ் வாங்கியிருக்காங்களா, ஒரு 2,000 அட்வான்ஸாக பே பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க சொன்ன இடத்துக்கு அந்த அட்ரஸ்க்கு வந்து இவங்க சப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் இட் வில் ஹேப்பன். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் மார்க்கெட். ஹியர் த டீலிங்ஸ் வில் டேக்ஸ் பிளேஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டேட்ஸ். Okay, then on the basis of regulation, markets that are regulated, okay, that is done through certain regulations. இதில் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் regulated market and unregulated market. regulated market சொல்லும்போது through statutory bodies, அதாவது இந்த பார்லிமெண்ட்லேருந்து they'll be through ministers. இந்த மாதிரி மார்க்கெட் நடக்குது. என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் மோஸ்ட்லி இட் இஸ் regulated, அதாவது certain rules and regulations they'll be following. Unregulated market, only due to demand and supply they'll determine the price of goods. ஸோ எப்போல்லாம் டிமாண்ட் இருக்கோ அப்போ வந்து அவங்க சப்ளை பண்ணுவாங்க வித் த ஹையர் ப்ரைஸஸ். அது வந்து அன்ரெகுலேட்டட். இது வந்து ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காது. தென் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம், it is of three types: very short period market, short period market, long period market. This very short period market அப்படின்னா all the perishable goods, எதெல்லாம் சீக்கிரமாக அழியக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் வந்து உடனே வந்து they'll be selling.
Example, perishable goods like fruits, milk, vegetables, all these will come under very short period market. Then short period market அப்படின்னு சொல்லும்போது in certain goods supply is adjusted to meet the demand. எந்த அளவுக்கு வந்து அவங்களால ப்ரைஸ் ஏற்ற முடியும் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி they'll be supplying. The demand is greater than supply. Such markets are known as short period market. Then long period market. This type of market deals in durable goods. ஸோ where the goods and services are dealt for longer period. ரொம்ப நாளைக்கு வந்து அந்த குட்ஸ் அவங்க வைக்க முடியும் அப்படின்றத பார்த்து they'll be selling. They'll transact the goods. Then the seventh one, on the basis of volume of business. It is of two types, that is wholesale market and retail market. We already know wholesale market where the goods are supplied in bulk quantity to dealers or retailers. So bulk நிறைய large amount they'll be buying and they'll be supplying it to the dealers, இல்லைனா small retailers they'll be distributing. The goods and services are not sold to customers directly. எப்பவுமே ஹோல்சேல் மார்க்கெட் நிறைய அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து இண்டிவிஜுவல்ஸ் வாங்க மாட்டாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் பல்காக வாங்குறவங்க தான் தருவாங்க. தட் இஸ் ஃபார் த ரீட்டெயிலர்ஸ் அண்ட் டீலர்ஸ். Then retail market, we already know in retail market the goods are purchased from producer or wholesaler and sold to customers in small quantities by retailers. ஸோ அவங்க எப்பயுமே வந்து ஹோல்சேலேருந்து வாங்கி அதை சின்ன ஸ்மால் குவான்டிட்டிஸில் they'll be giving it to the customers. Next, eighth one, on the basis of importance. This is thus divided into three types, that is primary market, secondary market and terminal market. So primary market, we already know that primary producers சொல்லும்போதே farmers, ஓகே, இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாமே வந்து ப்ரைமரி. நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து ப்ரைமரி மார்க்கெட் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, தென் செகண்டரி மார்க்கெட் சொல்லும்போது இட் இஸ் நாட் அ ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் வில் பி sold. அதாவது ஃபினிஷ் ஆகாத பொருளை வந்து இங்கே சேல் பண்ணுவாங்க. ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் மார்க்கெட்டட் ஹியர். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் செமி-ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் கார்ஸ், ஃபுட், ஃபர்னிச்சர், க்ளாதிங். என்ன அது செமி-ஃபினிஷ்னா? ஃபினிஷே ஆகாத ஒரு ப்ராடக்ட். அதாவது ஒரு என்ஜின் மட்டுமே இருக்கும், காரோட என்ஜின் மட்டும் வச்சுருப்பாங்க. அதை இருந்தால் தான் ஒரு காரே நம்ம தயாரிக்க முடியும். அண்ட் தென் கிளாத்திங் அப்படின்னு சொல்லும்போது வெறும் நூல் மட்டுமே இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா ஹோல்சேலர்ஸ் they'll be dealing with this semi-finished. இதை வந்து again the dealings are commonly between the wholesalers or between wholesalers and retailers. இந்த ஃபினிஷ் ஆகாத பொருளை ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது எங்கே வரும்னா டெர்மினல் மார்க்கெட் கிட்ட வரும். ஸோ இந்த டெர்மினல் மார்க்கெட்டில் தான் எல்லா வகையான பொருட்களும் they'll be selling. அது வந்து ஃபினிஷ்டு, அதாவது ஒரு ப்ராடக்ட் ஃபுல்ஃபில் ஆகிட்டு வெளியே வருது இல்லையா, தட் இஸ் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அதாவது அந்த நூல் வந்து கிளாத்தாக மாறி வருது, தட் இஸ் ஃபினிஷ். நூல் வந்து செமி-ஃபினிஷ்டு, அந்த நூல்லேருந்து நம்ம கிளாத் தயாரிக்கிறோம், தட் இஸ் fully finished goods. Then we'll be learning about meaning and definition of marketer. So long we learnt about market. Now we'll be learning about marketer. Meaning of marketer: one who deals in a market, specifically one who promotes or sells a product or service. யார் வந்து ஒரு ப்ராடக்டை விற்கிறாங்களோ இல்லை சர்வீஸ் பண்ணுறாங்களோ they are called as marketer. எப்படி வந்து மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது ஒரு பிளேஸ். ஓகே, இட் இஸ் அ பிளேஸ் வேர் குட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச். ஆனால் மார்க்கெட்டர் அப்படின்றது ஒருத்தர் வந்து விற்பார். ஓகே, அவர் செல்லர் அப்படின்னு சொல்லுவோம். the one who buys, அவரை வந்து பையர்னு சொல்லுவோம். ஸோ whoever markets, that means who sells, யார் விற்கிறாங்களோ is called as a marketer. Now we'll see the definition of marketer. A person whose duties include the identification of the goods and services decided by a set of consumers as well as the marketing of those goods and services on behalf of a company. It means any goods and services that the consumer need. கன்சியூமருக்கு எந்தெந்த குட்ஸ் வேணுமோ, எப்படிப்பட்ட சர்வீஸ் வேணுமோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கம்பெனியில் இருந்து ஒரு பர்சன், ஒரு தனிநபரோ இல்லை குரூப் ஆஃப் பர்சன், whoever it might be, அவங்க வந்து அந்த கம்பெனிக்காக வந்து they'll be selling it to the consumers. Next, what can be marketed? In a market, products, any products could be marketed like
consumer durables, electronic product, machineries, computers, etc. So many is there. Then services, not only physical goods can be marketed, even the service of many organizations can be marketed to the consumers. The third one, people. The marketing of goods and services through celebrities. ஒரு பொருளை ஒரு குட்ஸ் வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அட்வர்டைஸ்மெண்ட் தரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் தருவாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பாங்க, இல்லைனா ஒரு டிவி ஆக்ட்ரஸாக இருப்பாங்க, சினிமா ஆக்டர்ஸ், சினிமா ஸ்டார்ஸாக இருப்பாங்க, மியூசிஷியன்ஸ், இவங்கள வச்சு அவங்க ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஈவன் இன் ப்ரெஸ்டீஜ் ஆட் பார்த்திங்கன்னா அதிலே வந்து actor and actress both will be there. And sports stars in the energy drink boost இதெல்லாம் பார்த்தீங்கன்னா sports stars வச்சு they'll be marketing. Next one, events. That means promoting and marketing of special events, shows, exhibitions, trade fairs. And then even sports events பார்க்கணும் like World Cup, அது வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி, Olympics 2020, all these will come under events. Then experiences. ஸோ அண்டர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யூனிக் அண்ட் வேரிட் எக்ஸ்பீரியன்ஸஸ் லைக் இட் இஸ் அ பிளேஸ் ஆர் அ பார்க். இது எடுத்துன்னா எக்ஸாம்பிள் தீம் பார்க், ஓகே, அம்யூஸ்மெண்ட் பார்க், இது எல்லாமே வந்து இட் வில் கம் அண்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ். தென் பிளேசஸ், அண்டர் பிளேஸ் மார்க்கெட்டிங், டூரிஸ்ட் பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ், நியூ ரெசிடென்ஸ் அண்ட் லேண்ட். இந்த லேண்ட் ப்ரொமோட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹவு தேல் மார்க்கெட். ஸோ ஆல் தீஸ் வில் கம் அண்டர் பிளேசஸ். Next one, properties. Properties, it includes both real property and financial property. Example, constructed house இருக்கலாம், வெறும் land இருக்கும், then plot, buildings, shares வரும், debentures, mutuals, all these comes under properties. Information is the most valuable product that can be marketed today. It is collecting data. People or individual data they'll be collecting, and information collected by libraries, research agencies, all will come under this information marketing. Next one is ideas. An idea may change the world. Any product if they bring, they'll bring out even innovative or புது ப்ராடக்ட் ஒரு கொண்டு வரதோ and attractive, how they attract the consumers. So that also will be marketed. In the last one, organizations. ஆர்கனைசேஷனே வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். அது என்ன, ஒரு கம்பெனி அவங்களே வந்து அவங்கள மார்க்கெட் பண்ணலாம். எப்படி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஈவெண்ட்டை வந்து இவங்க ஸ்பான்சர் பண்ணுறது. ஈவன் கிரிக்கெட் வந்து ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணால் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், அப்போது இட் வாஸ் ஸ்பான்சர்ட் பை வேர்ல்ட் கப் பை ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் அப்படின்னு they'll be promoting. Now the role of marketer, இதில் வந்து மார்க்கெட்டரோட என்னென்ன ரோல், அவருடைய ரோல் என்னென்ன, that will be learning. Here the marketer first he plays as an instigator. ஸோ அவருடைய ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ரோல்ஸ் தான்: இன்ஸ்டிகேட்டர், இன்னோவேட்டர், இன்டகிரேட்டர் அண்ட் இம்ப்ளிமெண்டர். ஃபஸ்ட் வந்து இன்ஸ்டிகேட் அப்படின்னா இன்ஸ்டிகேட் இஸ் நத்திங் பட் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தான். மார்க்கெட்டில் என்ன நடக்குது, அவங்களுடைய ப்ராடக்ட்க்கு எந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது இல்லையா, எதனால் டிமாண்ட் இல்லை. ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஹில் பி ஃபைண்டிங் அவுட், ரொம்ப கீன்லி ஹில் பி வாட்சிங், என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து அது சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹில் இன்னோவேட், அது எப்படி இன்னும் நியூவாக கொண்டு வருது, புது ஐடியாஸோட ஹவு டு எக்ஸிஸ்ட், இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு ப்ராடக்ட்டில் இன்னும் அட்ராக்டிவாக என்ன, எப்படி நம்ம கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணி அவங்கள நம்ம ப்ராடக்ட் வாங்க வைக்கலாம். ஸோ தேர் ஹில் பி கிரியேட்டிங் நியூ ஐடியாஸ் அண்ட் தென் ஹில் பி எக்ஸிஸ்டிங் தட் இன் த மார்க்கெட். தென் இன்டகிரேட்டர் அப்படின்னு சொல்லுது, ஹில் இன்டகிரேட் இன் பிட்வீன் வித் த கன்சியூமர்ஸ் டைரெக்டாக கன்சியூமர்ஸோ இல்லை கஸ்டமர்ஸ்க்கோ டைரெக்ட்லி இல் பி இன்டகிரேட்டிங். தட் இஸ் அவங்கக்கிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்குறது, அவங்க அந்த பொருளை பற்றி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண பொருளை பற்றி ஃபீட்பேக் வாங்கி இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம், that will be implemented. Likewise, the marketer will play an instigator, an innovator, an integrator and an implementer. So 4 I's. Okay students, with this chapter is over. In the next video session we'll be learning 14th chapter. Thank you students. Have a nice day.